வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அபி. இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு புதையல் காட்ட போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னால் சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி. நாம் இந்த தண்ணி பாய்ச்சிரோம் இல்லையா, செடிகளுக்கு தண்ணி கொடுக்குறோம். இந்த நிகழ்வை நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், பால் ஊட்டுற நிகழ்வாக ஒப்பிட்டு சொல்லுவேன். என்னுடைய நண்பர்களுக்கு இல்லை நந்தவனத்துக்கு வர கஸ்டமருக்கு இவங்களுக்கு எல்லாமே என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இது ஒரு பால் ஊட்டு, இந்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டுற ஒரு நிகழ்வாக எவ்வளோ பால் தரணும் என்று அக்கறையோடு அந்த தாய் தர மாதிரி ஒரு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிருக்கோம், தண்ணி கொடுக்குறதும் ஒரு பால் தர தாய்க்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி தோட்டத்தை முழுக்க நாம் பார்க்க முடியும், எத்தனை செடிகளும் கூட எண்ணிட முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் 2-3 நாளாக மழை இல்லை, அதனால் கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய சூழல் ஆச்சு. தண்ணி கொடுக்கும்போது அப்படியே செக் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு இடத்துல ஒரு புதையலை கண்டேன். வாங்க, உங்களுக்கு அந்த புதையலை காட்டுறேன். இது ஒரு கொய்யா. இந்த கொய்யாவில் ஓட்டு போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு எக்யூப்மெண்ட்டு, இதை வச்சு போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் வேர் விட்டுருக்குன்னா உங்களுக்கு காட்டுறேன். அதை வேர் விட்டுறதுக்கு அடையாளம் இருக்குது, பார்ப்போம். தெரியுது பாருங்கள், இது வேர் விடுற மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது பாருங்கள். இது ஒரு பெரிய டிராகன். மாடியில் ஒரு பரீட்சார்த்த முறையில் நான் வளர்த்துட்டு வரேன். இந்த டிராகனை ஒரு முருங்கை மரத்தில், வேப்ப மரத்துலேயும் ஏற்றி அதை வளர்த்துட்டு வரேன். இதில் திடீர்னு நீர் ஊட்டும்போது பார்த்தா ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு, ஒரு 2 ஃப்ரூட்டை நான் பார்த்தேன். நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது. இது இன்றைக்கு பார்க்கும்போது பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு 2 ரெட்டையர் மாதிரி இருக்குது. நான் அதை எடுக்கிறேன் பாருங்கள். நல்ல பிங்க் கலர் பழம், அருமையான ஒரு பழத்தை பறிச்சிருக்கேன். அடுத்தது பறிக்கிறேன் பாருங்கள். முள் இருக்கும், நீங்கள் வளர்த்துனா கூட பத்திரமா அதை கையாளுங்க. நல்ல பழுத்த பழம் வந்துடுச்சு. 2 பழத்தை நான் பறிச்சிருக்கேன். டிராகன் நம்ம வீடுகளில், மாடி தோட்டங்களில் வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு செடி. நீங்கள் கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் பாருங்கள், மாடி ஸ்டெப்ஸ் வர்றதுக்காக ஒரு கூண்டு போடுவோம் இல்லையா, அது மேலெலாம் ஏற்றி வச்சு ஒரு ட்ரையலாக பார்க்குறேன். அதே மாதிரி பாருங்கள், அந்த பக்கமும் நான் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் ட்ராகன் பாருங்கள், அழகாக ட்ராகன் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப உங்களுக்கு என்ன முடிஞ்சதுன்னா உங்கள் தோட்டத்தில் ஒரே ஒரு ட்ராகனாவது போட்டு ஒரு சின்ன அழகாக ட்ரையல் சொல்கிற ஒரு படியை போட்டுருங்க. போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக, ஒரு ட்ராகன்றது ஒரு கேக்டஸ் வகையை சார்ந்தது. அதனால் வளர்ப்பதற்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதை பராமரிக்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அது மண் வளமும் கூட, ரஃப் ஸ்டாண்ட் இருந்தால் போதும், தண்ணி தேங்காமல் பார்த்துட்டிங்கன்னா போதும். அது நீங்கள் தரையில் வளர்த்துக்கலாம், அல்லது மாடி தோட்டங்களில் வளர்க்குறோம், ட்ரம்மில் வளர்க்குறோம், வாளியில் வளர்க்கலாம், பக்கெட்டில் வளர்க்கலாம். சின்னதாக ஒரு பந்தல் மட்டும் போட்டால் போதும், நீங்கள் இதை ஜம்முன்னு வளர்க்கலாம். அந்த வீடியோ அவ்வளோதான். வாங்க, நம்ம இந்த பழத்தை எடுத்துகிட்டு நர்சரிக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எனக்கு இங்கேயே டைம் ஆகிடுச்சு. இந்த பழத்தை நம்ம பறிச்சோம் இன்றைக்கி அறுவடைக்கு. இது சர்ப்ரைஸான ஒரு பழம். இது நல்லது நண்பர்களே. இறைவன் நாடினா இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். பை. நன்றி.